Three times Omkar. Guru Brahma, Guru Vishnu, and Shakana Bhavatu. Take a deep breath. Om. 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 Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwaraha. Guru Sakshat Parabrahma. Tasmai Shri Gurave Namaha. Om Sahana Bhavatu. Sahanao Punakto. Sahaviryam Karavavahai. Tejasvina Tamasto Ma Vedishavahai. Om Shanti Shanti Shanti. Feel the vibration of this mantra. வாழ்க்கையில 7 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இது முடிஞ்ச பிறகு டைம் தரேன், கொஞ்சம் எழுதிக்கோங்க. அவர்களுடைய குலதெய்வம், ரிலீஜியஸ் காட், எந்த ஊர்ல இருக்காங்க, யாரு, மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. அவர்களுடைய இஷ்ட தெய்வம், அவர்களுடைய ஆன்மீக குருமார்கள், ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், பதினெட்டு சித்தர்கள், அவர்களுடைய அப்பா அம்மா, பூமி தாய், மதர் எர்த், மற்றும் இந்த வகுப்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியவங்க டாக்டர் இளங்கோவன் சார், டாக்டர் கோவிந்தராஜ், மற்றும் எனக்கு இந்த அற்புதமான கலையை ஷேர் பண்ண மிஸ்ஸஸ் சுரபி சுரானா. ஷீ இஸ் எ கோச், யோகா கோச். அவர்களுடைய அனைவர்களுடைய ஆசிர்வாதங்களையும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும் கலையானது நமக்கும் நம்மளால் மற்றவர்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் பயனளிக்குமாறு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். Keep your palms. அப்படியே ஃபேஸ் ஜாயின்ட்ல. ஓகே, நன்றி. ஓகே, ஸ்லோவா கரெக்டா இருந்ததா உமா மேடம்? ஓகே,
நிறைய விஷயம் சொல்றாங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் வரவேற்கப்படுகிறது. பெரியவங்க 2 3 பேர் இருக்கீங்க, சின்னவங்க 2 பேர் இருக்காங்க. ஓகே, இந்த 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஆன்லைன் பொறுத்த அளவுக்கு பேர் சொல்லி கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாதா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? பெரியவங்க 2 பேர் 3 பேர் இருக்கீங்க பெரியவங்க. கவிதாஜி, கவிதா மேடம், உமா மேடம், இந்து மேடம். எப்படி ஆன்லைன் மக்களை திருத்துவீங்க, கரெக்ஷன் பண்ணுவீங்க? பேர் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? 3 பேரை அன்வைட் பண்ண சொல்றேன். உமா மேடம், யோகி, இந்து மேடம், கவிதா மேடம். அப்போ உங்களுடைய 3 பேருடைய பெர்செப்ஷன் எப்படி கூப்பிடுறது? ஆஃப்லைன்ல இருந்தா சொல்லலாமா, ஆன்லைன்ல இருந்தா சொல்லலாமா? சொல்லுங்க. லிம்பாட்டிக் ட்ரைனேஜ், ஃபேஷியல் யோகா எக்ஸசைஸ் அண்ட் ஆயில் மசாஜ், உங்களுக்கு எது எதெல்லாம் டவுட் இருக்கு? பிராணி ஹீலிங், வர்மா, இயர் மசாஜ், உங்களுக்கு எதுல ஹோப் அதிகமா வந்திருக்கு? உங்களுக்கு எது இம்பாக்ட்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லுங்க, ஃபர்தரா ப்ரொசீட் பண்றேன். எல்லாம் கரெக்டா நாம இருக்கா, இல்ல ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கா, இல்ல ஸ்டெப் எல்லாம் நாம இருக்கா? யார் யார் சொல்றீங்க? கவிதா மேடம் ஃபேஸ் ரெடியா? ஃபேஸ் யோகா சொல்லுங்க இந்து மேடம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பேர் சொல்லி கூப்பிடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனா நம்ம அதுல ஒரு ரெஸ்பெக்டோட நம்ம கூப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நாம என்ன இருந்தா ஒரு மேடம்னா என்ன மேடம், அக்கார்டிங் டு த ஏஜ், குரு கொஸ்டின் அந்த ஒரு இது இருந்தா கூட நம்ம வந்து மேடம் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டா இல்ல ஒரு பேர் இருக்கும். மேடமோ சார் ஓகே, அந்த மாதிரி இல்ல குருஜி அது மாதிரி வரும்னா சோ விரும்புறாங்க. ரெஸ்பெக்டோட கூப்பிடுறது நல்லதுன்னு சொல்லிட்டாங்க இந்து மேடம். கிளாசிக். ரெண்டாவது இந்த ஃபேஸ் யோகால தான் அது கொஞ்சம் பைஹார்ட் ஆக மாட்டேங்குது. புதுசாக சொல்றதுனால அது இன்னும் உங்களால டெப்த் போக முடியல. ப்ராணிக் ஹீலிங் கொஞ்சம் நான் படிச்சதுனால நீங்க கொஞ்சம் ரீகேப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு அது கொஞ்சம் ஓகே, பிராணி ஹீலிங். கிளாஸ் ஓகே, அது நானும் சூப்பர் சூப்பர். படிச்சேன். பட் ஆனா அது இது பண்ணல, ஃபாலோ பண்ண முடியல. ஹெல்த் இஷ்யூனால அப்படியே கொஞ்சம் அப்படியே பேக். அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணா ஒரு இன்னும் கொஞ்சம் கத்துக்கிற மாதிரி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மேம் ஃபார் யுவர் ஆசம் ஃபீட்பேக். நெக்ஸ்ட் ஓவர் டு உமா தேவி மேடம். ம், தீதின்னு சொல்றதா, மேடம் சொல்றதா, குருஜின்னு சொல்றதா? நீங்க சொல்லுங்க. இல்ல குருஜி, நீங்க தான் இப்போ குருஜி. ஆக்சுவலி இந்து மேம் சொன்னபடிக்குதான் சார். ஸோ ஏன்னா நம்ம எப்பவுமே யூஸ்வலா இன்னும் தெரியாது. ஸோ நம்ம மேடம் சார் அந்த பேர் சொல்லிட்டு மேடம் சார்னு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் பேர் சொல்றப்ப கொஞ்சம் க்ளோஸ் ஆகும். ப்ளஸ் அந்த சார் மேட ஜி அப்படி போடுறப்ப கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி ஆயிடும். ஸோ நான் அப்படிதான் சொல்லுவேன் நான். ஸோ எனக்கு அது ஓகே தான் சார். அப்புறம் தேங்க்யூ. எனக்குமே வந்துட்டு என்னன்னா எல்லாமே நல்லா நீங்க சொன்ன லிம்பாட்டிக் ட்ரெயினா இருக்கட்டும், அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரியுது. பட் நாங்களா ப்ராக்டிஸ் பண்றப்ப சீக்வன்ஸ் வந்து எங்களால ரீகலெக்ட் பண்ண முடியல. ஸோ மேபி ஓகே, இன்னும் கொஞ்சம் கிளாஸஸ் போனோம்னா அது மெமரியில ரெஜிஸ்டர் ஆகும்னு நினைக்கிறேன். சோஃபார் எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். பட் யாராவதுனா என்ன என்ன ஆர்டர் என்னென்ன அப்படின்றது வந்து இன்னும் நல்லா ரெஜிஸ்டர் ஆகல சார். ஓகே, இதுக்கு உண்டான ஆன்சரை ஷேர் பண்ணிட்டு லெட்ஸ் மூவ் ஆன் டு த மெயின் சப்ஜெக்ட். தேங்க்யூ சோ மச் உமா மேடம். நெக்ஸ்ட் கவிதா மேடம். ஓவர் டு யூ. வாங்க பிரவசி மேடம். நம்ம நான் சொல்றது எனக்கே எக்கோ அடிக்குது. வாட்ஸ் ஹேப்பனிங்? இப்ப கரெக்டா இருக்கா? எஸ். கவிதா மேடம். ம், ஓவர் டு யூ. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நாங்க யோகா கிளாஸ் வந்ததுலேருந்து எப்போ யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணுமோ அப்போவே யாராக இருந்தாலும் அம்மா ஐயா அந்த ஒரு ரெஸ்பெக்டோட தான் பேச ஆரம்பிச்சோம். ஐயா அம்மா தமிழ்ல சூப்பர். வாங்க ஐயா, அது அது ஓகே தான். கிளாஸ் இந்த ஃபேஸ் யோகா அதெல்லாம் வந்து என்னன்னா நீங்கள் சொல்லித்தரமோ ஞாபகம் இருக்கு. திருப்பி நாங்கள் ரீகேப் பண்ணும் போது 1 2 மிஸ் ஆயிடுது. அது எப்படி நோட் பண்றதுனோ எங்களுக்கு இன்னும் தெரியல. அது கொஞ்சம் எப்படின்னு மட்டும் கொஞ்சம் பிடிஎஃப் நோட்ஸ் மட்டும் இருந்தா சொல்லுங்க சார். நன்றி, நன்றிங்கம்மா. கண்டிப்பா சொல்றேன் கவிதாம்மா. நீங்க ரொம்ப பெரியவங்களா இருக்கீங்க, அதனால உங்களை அம்மானே கூப்பிடுறேன். ஓகே, வசம். அடுத்தது யாஸ்திகா, பிரதீக்ஷா அண்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் பிரவஸ்தை. நமஸ்தே. நீங்க எல்லாரையும் விட பிரவஸ்தி ரொம்ப பியூட்டிஃபுல். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
மியூட் ரிலீஸ் பண்றேன். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொல்றீங்களான்னு பார்ப்போம். மியூட் ரிலீஸ் பண்ணிட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். ரிலீஸ் பண்ண முடியுதா எல்லாராலையும்? லாக் ரிலீஸ் பண்ணிட்டேன். பண்ண முடியலையா? பண்ண முடியல. ரைட் ஆன். ஓகே, 1 செகண்ட். எஸ், வேற இருக்கு. நானே ரிலீஸ் பண்றேன். எல்லாரையுமே டக் டக் டக்குன்னு ரிலீஸ் பண்ணலாம். யாரு பெரியவங்க 3 பேரு. பிரவஸ்தி மட்டும் ஒரு ஸ்பெஷல். ஏன்னு கரெக்டா யார் சொல்றீங்கன்னு பாக்கலாம். 3 பெரியவங்களை யார் கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாக்குறேன். பர்த்டே சார் இன்னைக்கு. ஆஹா, இல்ல அவங்க எல்லாரையும் விட எல்லாரும் கிளாஸ் எதுவும் அட்டன் பண்ணி எதுவும் கொடுத்துருக்காங்க. ஆஹா, சொல்லுவேன். அந்த அம்மா ரொம்ப ரொம்ப லக். அப்படின்னாக்கா நீங்க எல்லாம் என் பக்கத்துல கூட உட்கார முடியாது. ஷீ இஸ் a very very close to my heart and என் கூட பக்கத்துல உட்காந்து நீ கிளாஸ் அட்டன் பண்ணிச்சு ஸ்கூல்ல அந்த ஸ்டூடெண்ட். கரெக்டா ரோசி? தம்ஸ் அப். ஆமா, இன்னைக்கு என் பக்கத்துல என் கூடவே யோகா பண்ணிட்டாங்க. ஆமா, நீங்க எல்லாருமே வெகு தூரத்துல இருக்கீங்க. நம்ம வீடு பக்கம் நங்கநல்லூர். அந்த மாதிரி செல்லம்மாள் ஸ்கூல்ல யோகா ஸ்டூடெண்ட் எனக்கு ஸ்கூல்ல இருந்து பழக்கம். 4, 5, 6 3rd இயர் கன்சிக்யூட்டிவ் இயர் ஆன்லைன்ல இருக்காங்க. ஆஃப்லைன்ல ஸ்கூல்ல பார்ப்பேன். அதனால வேற யாருமே மைக் எல்லாம் என்கிட்ட வாங்க முடியாது அந்த பொண்ணை தவிர. என்னம்மா கரெக்டா? இன்னைக்கு கூட மைக் கொடுத்தனா இல்லையா? கொடுத்தேன். ஆமா, ஸ்கூல்ல மைக்கு ஸ்பீக்கர்லாம் இருக்கும். அந்த மைக்கை பிடிச்சி பேசிடுவாங்க. யங் கோச் நாவ். அவங்கள நம்ம கூட நம்ம ஏஜுக்கு வரும்போதெல்லாம் பியூட்டிஃபுல்லா மாறிடுவாங்க. என்னங்க மேடம் கரெக்டா நான் சொல்றது எல்லாருக்கும்? ஓகே, இப்ப நீங்க கேள்வி கேட்டது ஆன்சர் பண்ணிட்டு மெயின் சப்ஜெக்டுக்குள்ள போலாம். நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. வாங்க பிரவேசே, போலாம். செஷன் ஆரம்பிச்சிடலாம். எஸ். ஸோ வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரைட்டிங் ஹேபிட். ரைட்டிங் ஹேபிட் டிஸ்கிரிப்ஷனோட எழுதணும். நான் சொல்ற எக்ஸசைஸ் டிராயிங் போட கத்துக்கணும். லைன் ஸ்கெட்ச். எத்தனை பேர் லைன் ஸ்கெட்ச் போட தெரியும்? உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு நேரம் இல்லாதனால விட்டுறேன். நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸ்ல ஃப்ரைடே அன்னைக்கு நான் அட்டன் பண்ணும்போது எப்படி அட்டன் பண்ணன்றது ஒரு நோட் புக் கூட உங்களுக்கு ஷோ பண்றேன். அப்போ உங்களுக்கு எப்படி ஈஸியா பைஹார்ட் பண்றது, எப்படி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணணும்ன்றதை ஷேர் பண்றேன். என் கூட நேஷனல் யோகா என்க்ளேவ்ல யாராவது கூட இருந்தீங்களா? இல்ல. இந்த பாரத் யோகா யாத்திரால இல்ல. உங்களுக்காக ஒரு சின்ன சாம்பிள் காட்டிட்டு எப்படி நம்ம பைஹார்ட் பண்றது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சப்ஜெக்ட் குள்ள போகலாம். ஸோ நம்ம எந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மேட்டுன்னு ஒரு நோட் புக் வாங்கிடுவேன். இந்த நோட் புக் இருக்கும். எந்த கிளாஸ் போனா கூட ஒரு புக்கு நோட்டு கம்பல்சரி எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் இதுல போட்டிருக்கோம் பாருங்க, எல்லாருக்கும் தெரியறதா? அன்னைக்கு டேட்டு, என்ன இடத்துக்கு போயிருக்கேன், என்ன டைம்ல, என்ன டேட்டு டைம் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இதுல உங்களுக்கு தெரியற மாதிரி காமிக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லா பேஜும் ஃபில் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேஜ் கிட்ட கிட்ட கிட்டன்னு எழுதிருக்கேன்னா 2 நாளுடைய கண்டென்ட் இதுல இருக்கு. டிஸ்கிரிப்ஷனோட இருக்கும். இருக்கா? தெரியறதா? சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளுடைய டீடைல்டு ஸ்கிரிப்ட் இதுல இருக்கு. சுவாமிஜி என்ன சொல்லி கொடுத்தாங்க முதற்கொண்டு இந்த நோட்ல பிரிண்ட் ஆயிருக்கும். பிரிண்ட் கிடையாது, கையில எழுதியிருப்பேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பொறுமையா எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னொன்னு நோட் பண்ணிக்கோங்க, ரீகலெக்ட் பண்ணணும், விஷுவலைசேஷன் பண்ணணும். 2 விஷயம், ரீடிங் அண்ட் ரைட்டிங் பண்ணணும், விஷுவலைசேஷன் பண்ணணும். இந்த பண்ணி முடிச்சுட்டு இந்த செஷனை எத்தனை பேர் ரீகப் பண்ண முடியும்? அடுத்த 1 மணி நேரம் விஷுவலைசேஷன் பண்ணி பார்த்துருக்கீங்க? பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆன்சர் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இப்ப நீங்க முகத்துக்கு மாதிரியே கண்ணு, மூக்கு, வாயு, காது ஒரு டிராயிங் பண்ணிக்கணும். லைன் ஸ்கெட்ச். இப்ப நான் பிக் ஓ சொல்லிட்டேனாக்கா பிக் ஓ, டெம்பிள் ரீஜன் லெஃப்ட், லுக் அட் த சீலிங், இது அத்தனை சென்டென்ஸும் எழுதணும். எழுதுனா மட்டும்தான் பைஹார்ட் ஆகும். நீங்க எழுதல அப்படின்னாக்கா, நீங்க வாய் விட்டு சொல்லல அப்படின்னா பைஹார்ட் ஆகாது. இன்னொன்னு 21 days, 90 days, 180 days, 10,000 hours. எந்த ஒரு ப்ராக்டிஸுமே நீங்க ஒரு 3 to 6 months நீங்க கண்டினியூஸா பண்ணா மட்டும்தான் மைண்டுக்குள்ள போகும், இல்லைன்னா போகாது. கூடவே சேர்ந்து பண்ணணும். அதனாலதான் உங்க கூட சேர்ந்தே ப்ராக்டிஸ் பண்றேன். டெமோ மட்டும் நம்ம நிறுத்துறது கிடையாது.
கரெக்டுங்களா? எனக்கும் பைஹார்ட் ஆகணும், உங்களுக்கும் பெனிஃபிட் ஆகணும். அப்ப என்ன பண்ணும்? கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அர்த்தமாயிருந்தா? புரியுதுங்களா? இப்ப இன்னைக்கு என்னென்னலாம் லேர்ன் பண்ணீங்க? எழுதணும், டிராயிங் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், பிரீத்திங் எழுதணும். இது எல்லாமே சைமல்டேனியஸா நடக்கணும். என்ன இந்து மேடம் கரெக்டுங்களா? சார் நாங்க எக்ஸசைஸ் பண்றதே பெரிய விஷயம், எழுத வேற வைக்கிறீங்க, பேனா எடுக்கணும், நோட் புக் எடுக்கணும், இந்த வயசுல எழுத முடியுமா சார்? வேற வழி இல்லை, எழுதிதான் ஆகணும். என்ன உமா மேடம் ஜி கரெக்டா? ஒத்துக்கிறீங்களா? நலம் பாருங்க, ஒரு பேடு, ஒயிட் பேடு எப்போதுமே என்கிட்ட இருக்கும். இந்த பேடு தான் மடியில இருக்கு, எப்போதுமே மடியில வச்சு கிட்டு எல்லா கிளாஸும் எழுதிடுவேன். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் பியூட்டிஃபுல்லா உங்க மைண்ட் காம் டவுன் பண்றதுக்கு, தூக்கம் வர்றதுக்கு 2 மந்த்ரா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க யூடியூப்ல போய் பார்த்துக்கோங்க. நோட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் லிங்காஷ்டகம் நோட் பண்ணிக்கோங்க. லிங்காஷ்டகம் படுக்க போறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு படுக்க போனீங்கன்னா தூக்கம் அற்புதமாக வரும். லிங்காஷ்டகம் பிரம்ம முராரி லிங்கம், அது. அப்புறம் ஹனுமன் சாலிசா, ஹனுமன் சாலிசா, ஹனுமன் சாலிசா யூடியூப்ல போடுங்க வரும். இன்னொன்னு, இந்த ரெண்டுமே சின்னதா புக் வந்து கிரேட் ட்ரேடிங்ல கிடைக்கும். இன்னைக்கு இப்ப கரண்ட் சினாரியோல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னாக்கா, யூடியூப்பை பார்த்து கேட்கறாங்க, வெர்பலா சான் பண்றது இல்ல, கையால எழுதுறது இல்ல. இந்த ரெண்டும் நடந்தாதான் சக்சஸ். சரிங்களா? உங்களுக்கு இன்னைக்கு அபிராமி அந்தாதி போட்டோ எடுத்து அனுப்புறேன். கிரேட் 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 கிரேட், சூப்பர் சூப்பர் உமா மேடம். உங்களுக்காக நான் டைரி எடுத்து சொல்லியிருக்கேன். அபிராமி அந்தாதி என்னுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங், உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேனா இல்லையா தெரியல, இப்ப அனுப்புறேன். அதை பார்த்துட்டு மெயின் சப்ஜெக்ட் இன்னைக்கு நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டதுனால ஒரு 5 இல்ல 10 ஆயில் மசாஜ் கரெக்டா சொல்லித்தரேன், ஷேர் பண்றேன். பட் இன்னைக்கு நீங்க பைஹார்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கொண்டு போறேன். நீங்களும் நல்லா இருக்கணும். இந்த இதை வந்து கரெக்டா கொண்டு போகணும். எனக்கு யோகா கிளாஸ்ல ரெண்டு விஷயம் கிடைச்சதுங்க. ஒன்னு செல்ஃப் கான்பிடன்ஸ், நம்மளாலேயும் இந்த வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும், ஒரு ஹோப் கிடைச்சது. இன்னொன்னு வந்து ஃபேஸ் வந்து ஒரு க்ளோ, ஒரு சாஃப்ட்னஸ் கிடைச்சது. அது உங்களுக்கும் கிடைக்கும். ஒரு 3 to 6 months ஆச்சுன்னாக்கா பிரவஸ்தி ஃபேஸ் எல்லாம் நல்லாவே குறைஞ்சிருச்சு. என்ன பிரவஸ்தி கரெக்டா? குறைஞ்சிருச்சா? ஆமா, இந்த பஃபினஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு, நல்லாவே ஃபேஸ்ல க்ளோ வந்துருச்சு. உனக்கு சின்ன வயசு என் கூட சேர்ந்து பண்றாங்க. சரிங்களா? டன். இப்ப நம்ம சொன்னது போதுங்களா? இன்னொன்னு வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, முடியும். நோட் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் வேர்டு ஃபார் மெமரி, பிரவுன். சுவிட்ச் வேர்டு ஃபார் மெமரி நோட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டோர் கேர். அதான், ரீஸ்டோர் கேர், ரீஸ்டோர் கேர் 11 டைம்ஸ் எழுதணும். ரீஸ்டோர் கேர்னாக்கா உங்களுடைய மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அம்ஸ்டம் பாருங்க. அடுத்தது உங்களுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை சாட்டர்டே சண்டேக்குள்ள எனக்கு இது அவங்களுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல எனக்கு வர வேண்டும். என்னுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு கொடுத்துட்டேன். கலையாத கல்வியும் அதனுடைய மீனிங்கும் உங்களுக்கு அமிச்சிட்டேன் பேஜ் குரூப்ல. பார்ப்போம். இது வந்து நான் 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து இந்த வயசுல இருந்து எழுத பழகிக்கோங்க. அமிச்சிட்டேன். எஸ் வந்துச்சா? பேசேவோ குரூப்ல கலையாத கல்வி அமைச்சிருக்கேன், மீனிங் அமைச்சிருக்கிறேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு மந்த்ரா மீனிங்கோட ஷேர் பண்றேன். இன்னொன்னு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா சிஸ்டமும் ஒர்க் பண்ணுது, நீங்க நம்பினா. நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ஹோப், ஃபெய்த், பிலீஃப் 100% இருக்கணும்.
hope, faith, belief. 100% இருந்தாதான் வேலை செய்யும். பிராணி ஹீலிங் அப்படித்தான், வருமா அப்படித்தான், அக்குபஞ்சர் அப்படித்தான், வேற என்ன மேடம், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படித்தான், மெடிடேஷன் அப்படித்தான். மெடிடேஷன் இட்ஸ் கால்டு சவுண்ட் வைப்ரேஷன். அதனாலதான் இந்த வாட்டி நீங்க அந்த குரூப்ல இருக்கீங்களா மேடம்? உமா மேடம், பகவத்கீதை குரூப்ல நீங்க இருக்கீங்களா? இல்ல, சரி, நான் உங்களுக்கு லிங்க் நான் பர்சனலா அனுப்புறேன். இந்த சண்டே மார்னிங் நானும் இன்னொரு மேடம் தான் எடுக்கிறேன், நீங்க வெல்கம். சரிங்களா? டன். ஓகே, இன்னைக்கு நீங்க எல்லாம் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க, ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, மெமரிக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஹரிசோண்டல் 8, ஸ்டார், வேற என்னமா, பிரவஸ்தி, இந்த இடம், நெத்தி பொட்டு, தோப்பு காரணம், இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னாக்கா மெமரி ஷார்ப் ஆயிடும். வாங்க மெமரி பார்த்துட்டு போலாம். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் மெமரி தான். ரெடி, ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு செஷன். வாங்க வாங்க வாங்க, பொறுமையா பண்ணுங்க. அடுத்த மாசமா அப்ப வாங்க எல்லாரும், ஜூன் வரைக்கும், மே வரைக்கும். ஜூனுக்கு அப்புறம் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். பிரவஸ்தி அக்கா வாக்கா. கட்ட விரல் சுண்டி விரல். பிரதீக்ஷா, பா. நம்ம மேடம் சூப்பரா பண்றாங்க. ஓகே, ஆல்ரைட், பண்ணு. எல்லாருமே சாப்பிட்டீங்களா? இல்லை இனிமேல் தானா? சாப்பிட்டாச்சு. சூப்பர். மேடம் பாருங்க, சூப்பர், அடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. ஓகே, ஹரிசாண்டல் 8, ஸ்டார் போடுங்க பார்க்கலாம். போடுங்க. ஐபால் மூவ்மெண்ட், மூவ் பண்ணுங்க. இன்டெக்ஸ் ஃபிங்கர் நோட் பண்ணிக்கோங்க. ஹரிசாண்டல் 8, 5 டைம்ஸ், லெஃப்ட் டு த ரைட், ரைட் டு த லெஃப்ட். பொசிஷன் மாத்தணும். பொறுமையா அழகா பண்ணுங்க. ஐபால் மூவ் ஆகணும், கண்ணு மூவ் ஆகணும். ஐபால் மூவ் ஆனாதான் சக்கரா வேலை செய்யும். ஹரிசாண்டல் 8, ரைட் டு த லெஃப்ட், லெஃப்ட் டு த ரைட். ஓகே, அடுத்தது ஸ்டார். கரெக்டா 9 மணி செஷன் மாத்திருவேன். அடுத்தது ஸ்டார். ஸ்டார் பண்ணுவோம்.
ஸ்டார் போட்டீங்களா? அடுத்தது பிள்ளையார் கொட்டு போடுவீங்க இல்லையா? இந்த கொட்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. 2 விரல் வச்சுக்கோங்க. இந்த சைட்ல டெம்பிள் ரீஜன், இந்த ஐப்ரோ முடிகின்ற இடத்துக்கு இந்த சைட்ல ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ். எழுதிட்டீங்களா? அப்புறம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஞாபகம் வரணுமோ அப்ப 2 கையும் நெக்ல வச்சுட்டு லுக் அட் த சீலிங். நல்லா சீலிங்க பார்த்துட்டீங்கன்னாக்கா உங்களுடைய மெமரி ஜாஸ்தி ஆயிடும். சீலிங், லுக் அட் த சீலிங். லுக் அட் த சீலிங். லுக் அப். இது வந்து நமக்கு வந்து சிபிஆர்ல ஷேர் பண்ணாங்க. கார்டியோ பல்மனரி ரெசிடேஷன். சரிங்களா? இப்ப எல்லாருக்கும் மெமரி ஜாஸ்தி ஆயிடுது. அனதர் சீக்ரெட் பாப்போமா? பிராணாயாமா. பிராணாயாம பயிற்சியில நாடி சுத்தி ரெகுலரா பண்றீங்களா? பெரியவங்க பண்றீங்க நாடி சுத்தி. வெரி குட், வெரி குட். இப்ப மூச்சு உள்ள போகும்போது வயிறு வெளில வருதா உள்ள போதா? கீப் யுவர் பேக் போன் ஸ்ட்ரைட். அவுட் ஆர் இன். 5 சைக்கிள் பிரீதிங் பண்ணுங்க பார்க்கலாம். Keep your backbone straight. While inhale, expand your abdomen. While exhale, compress the abdomen. இந்த பிரீதிங் கரெக்டா இருந்தா மட்டும்தான் மைண்ட் கரெக்டா வேலை செய்யும். அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, அனந்தமய கோஷா. Okay, very good. Inhale deeply. Exhale slowly. பெரியவங்களுக்காக எல்லாரும் என்ன பாருங்க, சின்முத்ரா கேள்விப்பட்டிருக்கீங்க கரெக்டா? இந்த ஃபிங்கர் இங்க வச்சு பார்த்திருக்கீங்களா? இங்க வச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல. இங்க வச்சு பார்த்திருக்கீங்களா? வச்சு பார்த்திருக்கீங்களா? அப்பா டவுனா? அப். உங்களுக்கு இன்ஹலேஷனை விட எக்ஸலேஷன் ஜாஸ்தி நடக்கணும்னாக்கா தேர்டு கீழே வச்சுக்கணும். கீழே வச்சுட்டு மடி மேல வச்சுட்டு ஒரு 3 சைக்கிள் பண்ணுங்க. பெரியவங்க பண்ணுங்க பார்க்கலாம். The tip of the tongue should touch the palate. Close your eyes and do the practice. Try to observe the breathing pattern. Okay. Wow. Super. Awesome. காயகல்பம், பிராணாயாமா, மெடிடேஷன், யோக நித்ரா. நோட் பண்ணிக்கோங்க. சின்ன பசங்களுக்கு கிடையாது, பெரியவங்களுக்கு மட்டும். சின்ன பசங்க தோப்பு கரணம் போடணும்.
நோட் பண்ணிக்கோங்க. பெரியவங்க காய கல்பம் வாழ்க வளமுடன். பிராணாயாமா, மெடிடேஷன், யோக நித்ரா. நாடி சுத்தி 3 வேலை பண்ணணும். காத்தால, மத்தியானம், நைட்டு. டைம் பர்மிட். டைம் இருந்தால் காத்தால நைட்டு சாயந்தரம் பண்ணிட்டீங்கன்னாக்கா எஃபெக்ட் ஜாஸ்தி. சரிங்களா? ஓகேங்களா? இன்னொன்னு வந்து நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேரு பிரம்ம முகூர்த்த டைம்ல ஏஞ்சி பிராக்டிஸ் பண்றீங்க? 5 to 6. அப்பா டவுனா? 5 to 6. கவிதாமா 5 to 6. பிரெயின் வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் பண்ற டைமே 5 to 6 தான். நோட் பண்ணிக்கோ. பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா, உங்களுடைய ஐடியாஸ், மெமரி எல்லாமே 5 to 6 தான். ஸோ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எல்லாமே 5 to 6ல இருக்கணும். சூரியன் உதிவதற்கு முன்பாக எழுந்திருக்க வேண்டும். போலாமா மெயின் சப்ஜெக்டுக்கு? மெமரி எப்படி எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றது ஷேர் பண்ணிட்டேன். எத்தனை பேரு உங்களை பத்தி பாசிட்டிவா எழுதி போர்டில் ஒட்டி வச்சிருக்கீங்க? எல்லோ கலர் பேப்பர், ரெட்டு சொன்னேன். உங்க போர்டில் இருக்கா? வால்ல இருக்கா? வால்ல இருக்குன்றவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவீங்க தெரிஞ்ச நாங்க ஒட்டிருப்போம் சார். திருப்பி அகைன் 3 பெரியவங்க லாக் ரிலீஸ் பண்றேன். ஆன்சர் பண்ணுங்க உங்களுக்காக. இன்னைக்கெல்லாம் ஸ்பெஷல் சப்ஜெக்ட். உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்து மேடம், உமா மேடம், அச்சோ என்ன பண்ணிட்டேன். ஓகே வாங்க 3 பேர் ஆன்சர் பண்ணுங்க. இந்து மேடம் வீட்டுல இருக்கு, பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுல இருக்கு. கவிதா மேடம், உமா மேடம். உமா மேடம் என்ன நான் ஸ்டாப் பண்ணிட்டனோ? கரெக்ட். வீடியோ நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். 1 செகண்ட் இருங்க. இப்போ ஓபன் பண்ணிக்கலாம். சாரி, ஓபன் பண்ணிட்டீங்களா? சாரி பட்டன் மாறியாச்சு. சொல்லுங்க. உங்களை பத்தி நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணா மட்டும்தான் லைஃப்ல வாழ முடியும். எப்போதுமே நோட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் இமேஜ் ஹையா இருக்கணும், விஷன் ஹையா இருக்கணும், ட்ரீம் ஹையா இருக்கணும். கரெக்டா? முடியுன்ற ஹோப் 100% இருக்கணும். இது அத்தனையும் எப்போதும் இருக்கணும். நம்ம சொன்னதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா மேடம்? தெரியுங்க இந்து மேடம்? கரெக்டா? போலாமா சப்ஜெக்டுக்கு? ஸ்லோவா இருக்கா இல்ல ஃபாஸ்டா இருக்கா செஷன்? கரெக்டா இருக்கா? இந்த 2 நாள் சுவாமிஜி கிளாஸ்ல இதுதான் சொன்னாங்க. நோட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவிட்டி பிளஸ் ஹார்மோனி, ஸ்மைல். இன்னைக்கு லைஃப்ல எது மிஸ்ஸிங்னு பார்த்தாக்கா பாசிட்டிவா இருக்கிறது மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன் இது எல்லாமே நீங்க கத்துக்கிட்டு ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது. ஒரு வருஷம் நீங்க என் கூட டிராவல் பண்ணிட்டு உங்க லைஃப் எங்கேயோ போயிடும். ப்ரொஃபஸி லைஃப்ல எங்கேயோ போயிடுது. தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மெமரி, த கைண்ட் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி. ஆரம்பத்துலலாம் இவங்கெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு எல்லாம் வெரி வெரி டஃப். இப்பெல்லாம் இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். நம்ம ப்ரொஃபஸி கரெக்ட் தானே? 4th இட்ஸ் வெரி டஃப். சின்ன பசங்களாம் 3 இயர்ஸா டிராவல் பண்ணி கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சின்ன பசங்களை ஹேண்டில் பண்ணோம்னாக்கா அது பெரிய படிக்கணுங்க. கிளாஸ் ஈஸியா எடுத்துடலாம். நீங்க எல்கேஜி பசங்களை போய் எடுங்க பார்க்கலாம். அப்போதான் தெரியும் இந்த ரியல் டஃப் டீச்சர்னா என்னன்னு. ஒத்துக்கிறீங்களா பெரியவங்க? எல்கேஜில இருந்து 2nd ஸ்டாண்டர்ட் எடுக்கிற வரைக்கும் உண்டெல்லாம் இடம். பெரிய கிளாஸ் நீங்க அப்படியே டக் டக்குன்னு போயிடலாம். 2 and 3 வாட்சி ஸ்டாண்டர்ட்மா 2nd ஸ்டாண்டர்ட் அண்ட் 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். இட்ஸ் வெரி வெரி டஃப் லைஃப்ல. நல்லா அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். கிட்ஸ் யோகா எடுத்திருக்கேன். சரி, இப்ப நம்ம ஃபேஸ் யோகாவுக்கு போலாம். வாங்க எல்லாரும் போலாம். ஒரு எக்ஸசைஸா உங்களுக்கு புரியுற மாதிரி பொறுமையா ஷேர் பண்றேன். இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? ஃபேஸ்னுடைய டிராயிங் பண்ணணும். நான் சொல்ற மூமெண்ட் ஆரோ மார்க் பண்ணணும். எல்லாமே பண்ணணும். ட்ரை பண்ணலாமா எல்லாரும்? நீங்க எல்லாருமே பிகம் எ கோச். அதுக்கேற்ற மாதிரி ஷேர் பண்றேன். பொறுமையா அழகா கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நோட் பண்ணிக்கோங்க.
மைண்ட் காமா இருக்கணும்னாக்கா பிரம்மரி முக்கியம். ஃபர்ஸ்டே நீங்க வந்து உங்களுக்கு பிரம்மரி, அப்பதான் மைண்ட் அட்டென்ஷனுக்கு வரும். காது, நெத்து, கண்ணு, மூக்கு, வாய். இயர், forehead, eye, nose and mouth. Elbow straight, humming sound. The tip of the tongue should touch the palate 3 times. அந்த ஃபீல் பண்ணுங்க, ஒரு ரீங்கார சவுண்ட் வந்து உங்க மைண்ட்ல கேட்கும், அதை ஃபீல் பண்ணுங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னாக்கா பிரம்மரி நோட் பண்ணிக்கோங்க ஹெட்டிங்க. இந்த் ஆர் இங், இந்த் ஆர் இம் ஆர் இங் 3 சவுண்ட் கொடுக்கலாம். இங் சிங்கம், அந்த இங். பந்து இந்த், அப்புறம் இம் இம் ஹமிங் சவுண்ட். இந்த 3 சவுண்ட்ல எது வேணா கொடுக்கலாம், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பிரம்மரி. ஓகே, அடுத்தது பிக் ஓ. ஓ, டெம்பிள் ரீஜன் லெஃப்ட், லுக் அட் த சீலிங். நோட் பண்ணிக்கோங்க. பிக் ஓ, டெம்பிள் ரீஜன் லெஃப்ட், லுக் அட் த சீலிங். 10 செகண்ட்ஸ் 3 டைம்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. 3 into 10 3 டைம் பண்ணோம். ஒவ்வொன்றும் 10 செகண்ட் ஸ்டே பண்ணோம். நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெரி குட் எக்ஸசைஸ். ஃபேஷியல் எக்ஸசைஸ்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Big O, look at the ceiling, temple region left. Elbow வந்து parallel இருக்கணும். Smiling face, ஹாப்பியா பண்ணுங்க. பொறுமையா அழகா பண்ணுங்க. நீங்க எழுதிட்டு எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, அடுத்தது போறேன். இன்னைக்கு 10 எக்ஸசைஸ் பண்ணாவோட கரெக்டா கத்துக்கோங்க. அடுத்தது forehead lift. இந்த foreheadல இருக்கிற சுருக்கெல்லாம் போயிடும். forehead lift, nose massage. nose massage 1. நான் எப்படி கை வச்சிருக்கிறேனோ அந்த மாதிரியே டிராயிங் போட கத்துக்கணும். எல்லாமே லைன் ஸ்கெட்ச்ல போடணும். ஒரு ஃபேஸ் போடணும், ஒரு ஃபோர்ஹெட் போடணும், கை இப்படி வைக்கிற மாதிரி இப்படி போட்டு ஒரு 4-5 விரலை போட்டுட்டு ஒரு நோஸ் மசாஜ். இப்படி நான் வச்சிருக்கேன் பாருங்க, இதே மாதிரி ஒரு டிராயிங் போட்டுக்கோங்க பார்க்கலாம் லைன் ஸ்கெட்ச்ல. 1 2 3 4 5 6 7 8 9 10. குட். பண்ணிட்டீங்களா? இன்னும் ஒரு எக்ஸசைஸ் முடிச்சுட்டு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் சர முடிச்சு ஒரு நாளைக்கு 2 பாயிண்ட் ஷேர் பண்றோம். வர்மா பாயிண்ட், அக்குபஞ்சர் பாயிண்ட். உங்க ஃபேமிலியை நீங்க கரெக்டா வச்சுக்கோங்க. இது வந்து ஃபேமிலி பர்பஸ், நாட் ஃபார் ட்ரீட்மெண்ட் பர்பஸ். உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? டன்னா? டன்னு. அடுத்தது லிஃப்ட் யுவர் லோயர் ஜா. நோட் பண்ணிக்கோங்க. லிஃப்ட் யுவர் லோயர் ஜா, ஸ்பவுட், ஸ்மைல், ரிலீஸ். 45 டிகிரி லுக் அப், ரைட் லெஃப்ட் 3 டைரக்ஷன்லும் 10 டைம்ஸ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் 45 டிகிரி லுக் அப், லிஃப்ட் யுவர் லோயர் ஜா, ஸ்பவுட், ஸ்மைல், ரிலீஸ்.
பண்ணலாமா? மேடம் பண்ணலாமா? கவிதா மேடம் பண்ணலாமா? எழுதிட்டீங்களா நோட்ல? யாஸ்திகா, பிரதீக்ஷா. ம். பாருங்க, ஹேண்ட்ஸ் பிலோ தி neck, hands on the chest. ம். இந்த இடத்துல மசில்ஸ் எல்லாம் நல்லா மூவ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஃபீல் பண்ணி பண்ணுங்க. லோயர் ஜாவை லிஃப்ட் பண்ணும், ஸ்மவுட், ஸ்மைல், ரிலீஸ். பண்ணுங்க பார்க்கலாம். Lift your lower jaw up, spout, smile, release. 10 seconds. எல்லாருமே கைய ஒரு மாதிரி வச்சிருக்கீங்க. இதை முடிச்சுட்டு என்கிட்ட வாங்க, கையை எப்படி வைக்கிறதுன்னு சொல்றேன். வேற இருங்க, பிரவஸ்தி வரட்டும். இந்த இன்னொரு பொண்ணை காணும், சரி வரும். உமா மேடம், கவிதா மேடம், பிரதீக்ஷா என்ன பாருங்க. இந்த 2 கையும் இந்த வி பொசிஷன்ல உட்காரணும். இந்த 2 கையும் வி பொசிஷன்ல உட்காரணும். என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. வச்சுட்டு கழுத்துல இப்படி வைக்கணும். இந்த வி பொசிஷன் கழுத்துல இருக்கணும். இந்த பள்ளம் தெரியும், கழுத்துல ஒரு பள்ளம் தெரியுது, த்ரோட் சக்ரா. த்ரோட்டுக்கு கீழே இருக்கணும். அவ்வளவுதான். இப்ப வைங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் வைங்க. அவ்வளவுதான். சூப்பர், கரெக்ட். இது ஒரு பாயிண்ட். இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆயிடும். இது பண்ணும்போது உங்களுடைய பிரீத்திங் நல்லா இருக்கும். பண்ணுங்க பார்க்கலாம். லெஃப்ட் மேல ரைட் வைங்க. இப்ப பண்ணுங்க. 45 degree look up, right side 10 times and left side. பொறுமையா அழகா பண்ணுங்க. Slow and rhythmic practice. ரெண்டு டைரக்ஷன் முடிச்சிட்டீங்களா பிரதீக்ஷா? அடுத்தது நாக்கு மேல கீழே. Close your mouth, close your mouth, tongue up and down. Look at the ceiling. Look at the ceiling. பிரவஸ்தி, கை கரெக்டா நெக்குக்கு அடியில வைக்கணும், வி பொசிஷன்ல இருக்கணும். கரெக்டா? கரெக்ட். ரைட் ஹேண்ட் டாப்ல இருக்கணும். எஸ். டங்க் அப் அண்ட் டவுன் 10 times. டங்க் அப் அண்ட் டவுன் பொறுமையா பண்ணும். எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? பொறுமையா வாங்க. Great show. Tongue out in. Tongue out in. Hands below the neck. நாக்கு நுனி நாக்கு மூக்கு தொண்ணும். The tip of your tongue touch the tip of your nose. மேடம்க்கு நல்லா தோற்றுச்சு. ஓகே.
ரைட். யாரா இருக்கலாம்? மொனோடோன் வாய்ஸ் கல்ச்சர். உங்களுடைய குரல் கணீர்னு வரணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணும்? டங் ரோல் பண்ணும். அல்லாம ஆயில் மசாஜ் வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாமா? நீங்க எக்ஸசைஸ் மட்டும் போலாமா? இல்லை எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஆயில் மசாஜ் வேணும்? ம், என்ன சொல்றீங்க? ஆயில் மசாஜ் வேணுமா? வெறும் எக்ஸசைஸ் மட்டும் போகணுமா? வெறும் எக்ஸசைஸ் மட்டும் போதுமா? அச்சா, நம்ம இந்து மேடம்க்கு ஒரு பெரிய பேரடை கொடுங்க. டக்கு டக்கு டக்குன்னு பாடி லாங்குவேஜ்ல எல்லாமே சொல்லிடுறாங்க. பாடி லாங்குவேஜ் எல்லாம் சொல்லிடுறாங்க. டன். எக்ஸசைஸ் மட்டும் பார்க்கலாம். டங் ரோல் எழுதிட்டீங்களா? ஆன்டி கிளாக் வைஸ் எழுதிக்கோங்க. டங் ரோல் எழுதிக்கோங்க. டங் ரோல் எழுதிட்டீங்களா? லாஃப் லைன் பார்க்கலாமா? இன்னைக்கு அப்ப எக்ஸசைஸ் ஃபுல்லா ஒரு 10 மினிட்ஸ் லாஃப் லைன் பாருங்க. ஒரு மவுத் வரைங்க, 2 கை போடுங்க, அப் அண்ட் டவுன். இது எப்படி போடணுமோ போட்டுக்கோங்க. ரெண்டு விரல் இங்க இருக்கணும். நீங்க மட்டும் மேல வைக்காதீங்க, கீழே வைங்க. பிரதீக்ஷா மேடம் கீழே வைங்க. ஆஹா ஆஹா. அம்மா மேடம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் பாருங்க. அப்புறம் கரெக்ட். கவிதா மேடம் ட்ரை பண்ணுங்க. ஆஹா 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 ஆஹா. இப்பதான் கரெக்ட் 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 கவிதா மேடம் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். லாஃப் லைன் இதுக்கு பேரு. சிரிப்பு. சி மிராக்கல் இன் எவ்ரிடே. எழுதிட்டீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஆ இ உ. ஆ இ உ எழுதிக்கோங்க. 5 டைம்ஸ் சொல்லணும். ஆ இ உ சொல்லுங்க. ஆ இ உ 5 டைம்ஸ் சொல்லுங்க. நீங்க பண்ண மாதிரி அந்த ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். அதை ஃபீல் பண்ணுங்க. மேடம் பாக்குறாங்க. டெய்லி ஏதாவது ஒண்ணு இவரு புதுசா ஷேர் பண்றாரு. எங்க இருந்தா இவரு பிடிக்கிறாரு? நோட் பண்ணிட்டீங்களா? ஆ இ உ. ஃபிஷ். ஃபிஷ் 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 ஃபிஷ். ஃபிஷ் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ரிலாக்ஸ். அடுத்தது தைராய்டு. வாங்க. ஒன்லி லோயர் ஜா மூவ்மெண்ட். நான் ஹேண்ட் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. ஒன்லி லோயர் ஜா மூவ்மெண்ட்.
lower jaw movement. போலாம் அடுத்தது. இந்த 3 எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஒரு recap. போலாமா கவிதா மேடம்? ரெண்டு கை ஷோல்டர்ல வச்சுக்கோங்க. ஐப்ரோ முடிகின்ற இடத்துல 3 ஃபிங்கர்ஸ், ஒரு அப்போர்ட் ஸ்ட்ரெச், ஒரு லெஃப்ட், ஐப்ரோ முடிகின்ற இடத்துல 3 விரலை வச்சு ஒரு லெஃப்ட் பண்ணுங்க. Three times. Right, left 3 times, 5 seconds stay. Tongue outside. நீங்க எந்த பக்கம் sideways stretch பண்றீங்களோ அந்த பக்கம் tongue out. While you are moving right side, tongue out in right side. While you are moving left side, tongue moving left side. Yes. Pravasi, be ready. இன்னும் ஒரு 2 எக்ஸசைஸோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு குயிக் ரிஹர்சல், ஒரு மோட்டிவேஷன், பிக் வாவ், ஷேக் யுவர் பாடி அண்ட் ஹக் வேற இருக்கு. கடைசியா ஹீட் வேற இருக்கு. அதனால இன்னும் 2 எக்ஸசைஸ். போலாமா? ரெடிங்களா? பலூன் 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 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேண்டில் ப்ளோன்னு போட்டு ஒரு அப்போர்ட் ஸ்ட்ரெச், ஒரு சைட்வே ஸ்ட்ரெச், இங்க இருந்து சின் அண்ட் சீக்ல இருந்து ஒரு அப்போர்ட் கேண்டில் ப்ளோ 3 times. ஓகே, இதோட எக்ஸசைஸ் போதும். மோட்டிவேஷன், கடைசியா ஃபீட்பேக். அடுத்த வாட்டில இருந்து எல்லாம் சர்வே பவன்ஸு மீனிங்கோட சொல்லணும். குரு பிரம்மா குரு விஷ்ணு சக்கனா பவத்து, ஒருத்தர் மீனிங்கோட ரெடி ஆயிடுங்க. வி ஆர் த யோகிஸ். ஒவ்வொரு வாரமும் இந்து மேடம், கவிதா மேடம், உமா மேடம் ஸ்டார்டிங் மந்த்ரா சொல்லணும். பிரவசி மேடம் க்ளோசிங் மந்த்ரா, பிரதீக்ஷா க்ளோசிங் மந்த்ரா. எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? பண்ணலாமா? ஷேக் பாட்டி அண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஒண்ணு ஷேக் ஆக மாட்டேங்குது. நல்லா ரிலீஸ், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆயிடுங்க. நல்லா ஷேக் பண்ணுங்க. ஷேக் போட்டு நீங்க கொடுக்குற ஸ்மைல் வந்து அப்படியே பறக்கணும் எல்லாருக்கும். அச்சா, பிக் வாவ், அப்போடா, பிக் வாவ், பியூட்டிஃபுல் ஸ்மைல் இன் யுவர் ஃபேஸ். டோபாமின், ஆக்சிடோசின், செரோட்டின் அண்ட் என்டார்பின் சுரக்கும். நீங்க பிக் வாவ் பண்ணி ஸ்மைல் பண்ணாதான். நீங்க வேற அப்படின்னு வேணும்னு சுரக்காது. புரியுறதா? பிரவேசே பண்ணிட்டீங்களா? எங்க ஹக் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு பார்ப்போம். நீங்க எந்த அளவுக்கு ஸ்மைல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு லட்சுமி உங்க வீட்டுக்கு வரும். குரோர்பதி, நீங்க எல்லாம் வந்து மல்டி பில்லியனர்.
உங்கள்ட்ட ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் இருக்கு, ஆடி கார் இருக்கு, ஒரு 100 கிராம் 100 பவுண்ட் கோல்டு இருக்கு, போதுமா மேடம்? போதுமா? 100 கிராம் 100 பவுன் போதுமா? சரி பத்தாதான், 1000 பவுன் வேணுங்க. நான் வந்து பிரவேசி கல்யாணத்துக்கு ஒரு கார் ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். எத்தனை பேர் ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? இப்ப பிரவேசி நினைக்குது சார் உண்மையாலுமே வா அப்படின்னு. டெஃபினட்டாமா, யூ டோன்ட் வரி. நீ என்ன கார் பேர் சொல்றியா, உன் கல்யாணத்துக்கு அந்த காரை ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். பாருங்க, பியூட்டிஃபுல் ஸ்மைல் பாருங்க. அப்பா, என் கனவு பழிச்சிச்சு. நான் கார் வாங்கணும்னு நினைச்சேன், எங்க மாஸ்டர் கார் வாங்கி கொடுத்துருவாரு. ஆச்சா, ஸ்மைல். ஓகே, எங்க ரிவர் டான்ஸ் போடுங்க, கையாலே ரிவர் பண்ணுங்க பார்க்கலாம். யார் யாரெல்லாம் கரெக்டா பண்றீங்கன்னு பாக்குறேன். செம்ம, யாரு கரெக்டா பண்றீங்க? யாரு? பிரவஸ்தி சூப்பர். பிரவஸ்தி பொறுமை அழகா பண்ண, ஸ்பாட்லைட் பண்றேன். பிரவஸ்தி மாதிரி பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும். பிரவஸ்தி வேல்முருகன், வாங்க. ஸ்பாட்லைட் மாறிச்சு. பிரவஸ்தி கரெக்டா பண்ணு, பொறுமையா பண்ணுங்க, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. அங்க பாருங்க, அவங்க விரல பாருங்க எல்லாரும், விரல பாருங்க, விரல பாருங்க. கரெக்டா பண்ணு, கரெக்டா ஹரிசாண்டலா பண்ணுங்க. விரல ஹரிசாண்டலா வச்சு பண்ணுங்க, ஹேண்ட ஹரிசாண்டலா வச்சு பண்ணுங்க, ஹரிசாண்டலா வைங்க. இது பண்ணுங்க. உமா மேடம் சூப்பரா பண்றாங்க பாருங்க. அச்சா, அனைவரும் சூப்பரா பண்றாங்க. ஓகே, ஆல்ரைட். Yes, the last exercise. Be ready. Starting to end, அதே ரிதம் இருக்கணும். ஃபயர் போலாமா? பார்க்கலாம் நீங்க எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்ல இருக்கிற எந்த கடைசி வரைக்கும் இருக்கான்றது. லெட் மீ செக். ஹீட், எங்க ஹீட்டே பண்ண மாட்டேன்றீங்க. ஹீட் 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 ஹீट. अच्छा, बहुत अच्छा है. Another 3 minutes is there? நான் இப்போ செஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபீட்பேக் 2 to 5 minutes. 9:35 க்ளோஸ் பண்ணிடலாம். எஸ், bring your hands in நமஸ்கார் முத்ரா. conclude our session with सर्वे भवन्तु. सर्वे भवन्तु सुखिनः. Please repeat. सर्वे सन्तु निरामयाः. सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. வந்திருக்கிற அனைவர்களுக்கும் நன்றி. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம் அனைவரும். மீண்டும் வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி.